அமெரிக்காவின் தாக்குதலுக்குள்ளான ஈரானிய போர்க்கப்பல்களில் இருந்து மீட்கப்பட்ட மற்றும் இலங்கையில் தஞ்சம் கோரிய ஈரானிய கடற்படையினர் 240 பேர் மீண்டும் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று துருக்கிக்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து மேற்கொண்ட நிலையில் இலங்கை கடற்பரப்புக்கு அண்மையில் பயணித்த ஈரானிய போர்க்கப்பலான எரிஸ்டெனா அமெரிக்காவின் தாக்குதலால் அழிக்கப்பட்டது. அதில் பயணித்த 70க்கும் மேற்பட்ட ஈரானிய கடற்படை வீரர்கள் உயிரிழந்த நிலையில் 32 பேர் மீட்கப்பட்டனர். அத்துடன் இலங்கையில் தஞ்சமடைந்த ஐரிஸ் புஷர் போர்க்கப்பலில் இருந்த 208 கடற்படையினரும் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இவர்களை மீட்டு நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டாம் என அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் ஈரானிய கடற்படையினர் துருக்கிக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்றினூடாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.